வணக்கம். ஒரு அரசாங்கம் மக்களுக்கு எப்படி உதவணும்? அவங்க கையில நேரடியா பணத்தை கொடுத்து உதவணுமா? இல்ல அவங்களா முன்னேறதுக்கு கடன் மாதிரி சில கருவிகளை கொடுத்து உதவணுமா? ஆமா. இந்த 2 விதமான அணுகுமுறைகளை தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். உங்க குறிப்புகளை வச்சு தமிழ்நாட்டுல இருக்கிற 2 பெரிய திட்டங்களை அலசலாம். சரி, இந்த ரெண்டு பாதைகளோட பிளஸ் மைனஸ் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எல்லா குடும்பங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு திட்டம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஆமா, மாசம் 1000 ரூபாய். ஆமா. தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் தர்றாங்க. இதோட அளவு தான் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. உங்க குறிப்புகள் படி சுமார் 1,30,00,000 பெண்கள் இதுல பயனடைறாங்க. 1,30,00,000 கேட்கவே மலைப்பா இருக்கு இல்லையா? இது வெறும் பண உதவி மட்டும் கிடையாது. இது ஒரு அரசியல் வாக்குறுதி. கரெக்ட். இது ஒரு பெரிய அரசியல் வாக்குறுதியோட நிறைவேற்றும். போன தேர்தல்ல திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகள்ல இதுவும் ஒண்ணு. அதனால இதோட வெற்றி தோல்விங்கிறது அந்த ஆட்சியோட மதிப்பீட்டுல ஒரு பெரிய பங்கு வைக்கும். அப்போ இதுல தகுதியுள்ளவங்களை எப்படி தேர்வு செய்றாங்க? அவங்களோட ரேஷன் கார்டு, குடும்ப வருமானம், நிலம், வாகனங்கள் இதையெல்லாம் வச்சுதான். ஆனா ஆரம்பத்துல எல்லாருக்குமே கிடைக்கும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்புறம் இந்த தகுதி அடிப்படையில கொடுத்தது சில சலசலப்புகளை ஏற்படுத்தி இருக்குமே. நிச்சயமா. இதுதான் இந்த மாதிரி பெரிய திட்டங்கள்ல இருக்கிற ஒரு பெரிய சவால். தகுதியை வரையறுக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்லப்போனா சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். உங்க குறிப்புகள்ல கலைவாணி, ரூபாதேவின்னு 2 பயனாளிகளோட அனுபவங்கள் இருக்கு. களத்துல இந்த 1000 ரூபாய் ஒரு குடும்பத்துல என்ன மாதிரியான உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துது? கலைவாணியோட அனுபவம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அவங்க சொல்றாங்க, இந்த 1000 ரூபாய் அவங்களோட மாச மருந்து செலவுக்கும் பேர குழந்தைகளோட சின்ன சின்ன தேவைகளுக்கும் ரொம்ப உதவியா இருக்குன்னு. ம். மிக முக்கியமா சின்ன சின்ன செலவுகளுக்கு கூட கணவர்கிட்ட கையேந்த வேண்டியதுன்னு சொல்றாங்க. இதுதான் அந்த திட்டத்தோட உண்மையான சமூக தாக்கம். ஆமா. இது பணத்தை விட ஒரு பெண்ணுக்கு ஒரு விதமான நிதி சுதந்திரத்தையும் சுயமரியாதையும் கொடுக்குது. கரெக்டா சொல்லுங்க. அந்த சுயமரியாதைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ரூபாதேவியோட கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. அவங்களுக்கு முதல்ல கிடைக்கல, ஆனா அப்புறம் கிடைச்சிருக்கு. ஆமா, இதுதான் அந்த குறை தீர்க்கும் முறை வேலை செய்யுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ரூபாதேவிக்கு முதல்ல நிராகரிக்கப்பட்டதும் அவங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமா மறுபடியும் விண்ணப்பிச்சிருக்காங்க. ஓ, அப்படியா? இப்போ அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். என்ன அது? உங்க குறிப்புகள் படி இந்த மாதிரி மேல்முறையீடு செய்யற வாய்ப்பு அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல விண்ணப்பிச்சவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம். அப்போ அந்த முகாமை தவறவிட்ட ஆனா தகுதியுள்ள மத்தவங்களோட நிலைமை என்ன? இந்த செயல்முறை எல்லாரையும் உள்ளடக்கியதா இருக்கான்னு ஒரு கேள்வி வருதே. மிகச்சரியான கேள்வி. இதுதான் இந்த மாதிரி திட்டங்களோட சிக்கலான பகுதி. நிர்வாக வசதிக்காக சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும்போது தகுதியுள்ள சிலர் விடுபட்டு போக வாய்ப்பு இருக்கு. அதனால புதிதாக விண்ணப்பிக்க ஒரு பொதுவான வாய்ப்பை அரசு எப்போ உருவாக்கும்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. சரி. இப்போ ஒரு சுவாரஸ்யமான கட்டத்துக்கு வர்றோம். ஏற்கனவே இவ்ளோ பெரிய நிதிச்சுமை இருக்கும்போது இந்த உரிமை தொகையை உயர்த்த போறதா முதலமைச்சரே சூசகமா சொல்லியிருக்காரு. ஆமா, இதுக்கு பின்னால பெரிய அரசியல் கணக்குகள் இருக்கணும் இல்லையா? உங்க குறிப்புகள் இத பத்தி என்ன சொல்லுது? நிச்சயமா. அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த திட்டம் திமுகவுக்கு பெண்களோட வாக்குகளை பெற்று தந்ததுல முக்கிய பங்கு வகிச்சதுன்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. அப்போ இது ஒரு தேர்தல் உத்தியா? அதனால இந்த தொகையை உயர்த்தி அறிவிக்கிறது ஒரு தேர்தல் வாக்குறுதியா மாற அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு வெற்றிகரமான திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது ஒரு புத்திசாலித்தனமான அரசியல் நகர்வு தான். ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டியது இதோட பொருளாதார பின்விளைவுகளை. என்ன மாதிரியான பின் விளைவுகள் வரலாம்? இது மாதிரி நேரடி பண பரிமாற்ற திட்டங்கள் ஒரு வழி பாதை மாதிரி. ஒரு முறை ஆரம்பிச்சிட்டா அதை நிறுத்தவோ குறைக்கவோ முடியாது. இது மக்கள் மத்தியில ஒரு உரிமை மனநிலையை உருவாக்கிடும். ஆமா, அது உண்மைதான். அதனால ஒவ்வொரு தேர்தலையும் இது அதிகரிக்க வேண்டிய அழுத்தம் அரசாங்கங்களுக்கு ஏற்படும். உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இப்போ 1500 ஆக்கோன்னு திமுக சொன்னா அதிமுக அதை 2000 ஆக்கோன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. இது மாநிலத்தோட நிதி நிலையில ஒரு பெரிய நிரந்தரமான சுமையா மாறிடும். வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி குறைய ஆரம்பிக்கும். சரியா சொல்லிங்க. அப்போ இந்த உயர்வு எப்போ வரலான்னு எதிர்பார்க்கலாம்? உடனடியா வருமா? உடனடியா வர வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா சமீபத்துல தான் பல லட்சம் புதிய பயனாளிகளை சேர்த்ததான அரசுக்கு நிதிச்சுமை அதிகரிச்சிருக்கு. பொங்கல் பரிசு அறிவிக்க வேண்டிய நேரமும் இது. சரி சரி. அதனால இது அடுத்த பட்ஜெட்ல இல்லனா தேர்தல் வாக்குறுதியா வரதான் அதிக வாய்ப்பு. ஆஹா. மகளிர் உரிமை திட்டங்கிறது பரவலான மக்களுக்கு ஒரு உடனடி நிதி பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு மாடல். ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி. ஆனா உங்க குறிப்புகள்ல முற்றிலும் மாறுபட்ட இன்னொரு அணுகுமுறையும் இருக்கு. ஆமா, இது குறிப்பிட்ட சமூகத்தினரை இலக்கு வச்சு அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு பதிலா அவங்களோட வளர்ச்சிக்கு முதலீடு செய்யுது. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம், அதாவது டாம்கோ கடன் திட்டம் பத்தி பார்ப்போம். ஆமா. இது 2வது மாடல். இது ஒரு ஏணி மாதிரி. பாதுகாப்பு வலை தரையில விழாம தடுக்கும். ஆனா ஏணி மேல ஏறுறதுக்கு உதவும். நல்ல ஒப்பீடு. TAMCO திட்டம் சிறுபான்மை சமூகங்களான இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், பார்சிகள், ஜெயின்கள் இவங்களோட பொருளாதார மேம்பாட்டுக்காக வடிவமைக்கப்பட்டது. உங்க குறிப்புகள் படி நீலகிரி மாவட்டத்துல டிசம்பர் 29, 30 தேதிகள்ல இதற்கான கடன் வேலை நடக்க இருக்கு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வருமான அடிப்படையில 2ஆ பிரிச்சிருக்கிறது.
திட்டம் 1 வருஷத்துக்கு 3 லட்சத்துக்கும் குறைவா சம்பாதிக்கிறவங்களுக்கும், திட்டம் 2 8 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்குன்னு பிரிச்சிருக்காங்க. ஆமா, இது ரொம்ப யோசிச்சு செஞ்ச மாதிரி தெரியுது. இதுதான் இலக்கு நோக்கிய அணுகுமுறை, அதாவது டார்கெட்டட் அப்ரோச். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காம தேவைக்கேற்ப உதவியை வகைப்படுத்துறாங்க. இதுல பலவிதமான கடன்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக. உதாரணமா தனிநபர் கடனை எடுத்துக்கிட்டா திட்டம் 2 கீழ ஆண்களுக்கு 8%, பெண்களுக்கு 6% வட்டியில 30 லட்சம் வரைக்கும் கடன் கிடைக்குது. ஆமா, சாதாரண வங்கிகள்ல ஒரு தனிநபர் கடன் வாங்கினா வட்டி விகிதம் குறைஞ்சது 12%லிருந்து 15% வரைக்கும் போகும். அதோட ஒப்பிடும்போது இந்த 6 அல்லது 8%ங்கிறது எவ்வளவு பெரிய வித்தியாசம். நிச்சயமா ஒரு தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஊக்கமா இருக்கும் இல்லையா? அந்த 2% வட்டி வித்தியாசம் கூட சின்னதா தெரியலாம், ஆனா யோசிச்சு பாருங்க. ஆமா, ஒரு கிராமத்துல தையல் தொழில் செய்ய விரும்புற ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய கடன்ல இந்த 2% வட்டி வித்தியாசங்கிறது வருஷத்துக்கு பல்லாயிரம் ரூபாய்களை மிச்சப்படுத்தி கொடுக்கும். அந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு புது மிஷின் வாங்கலாம், இல்லனா அவங்க குழந்தைங்களோட கல்வி செலவுக்கு பயன்படுத்தலாம். கரெக்ட். இந்த மாதிரி சின்ன மாற்றங்கள் தான் பெரிய சமூக தாக்கத்தை உருவாக்குது. கைவினை கலைஞர்களுக்கும் விரசாத்ங்கிற பேர்ல ஒரு தனி திட்டம் இருக்கு. மூலப்பொருட்கள் வாங்க ஆண்களுக்கு 5%, பெண்களுக்கு 4% வட்டியில 10 லட்சம் வரைக்கும் கடன் தர்றாங்க. இது ரொம்ப அருமையான விஷயம். சொல்லப்போனா இது வெறும் கடன் திட்டம் இல்ல, இது நம்மோட பாரம்பரியத்தை பாதுகாக்கிற ஒரு முயற்சி. பல கைவினை கலைகள் நலிவடைஞ்சிட்டு வர்றதுக்கு காரணம் அவங்களுக்கு சரியான மூலதனம் இல்லாததுதான். இந்த மாதிரி குறைந்த வட்டி கடன் அவங்களோட தொழிலை உயிர்ப்போட வச்சுக்கவும் அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு சேர்க்கவும் உதவும். எல்லாவற்றையும் விட கல்வி கடன் திட்டம் தான் ரொம்ப முக்கியமானதா தெரியுது. திட்டம் 1 கீழ 3% வட்டியில 20 லட்சம் வரையும், திட்டம் 2 கீழ மாணவிகளுக்கு 5% வட்டியில 30 லட்சம் வரைக்கும் கிடைக்குது. 3% வட்டிங்கிறது இப்போதைய சூழல்ல கிட்டத்தட்ட வட்டி இல்லாத கடன் மாதிரி. ஆமா, இது ஒரு சமூகத்துக்கான மிகச்சிறந்த முதலீடு. ஒரு தலைமுறைய கல்வி அறிவு பெற்றவங்களா மாத்திட்டா அவங்களோட ஒட்டுமொத்த பொருளாதார நிலையும் உயரும். இந்த திட்டம் ஒருத்தர் தொழில் தொடங்க மட்டும் உதவல, கைவினை கலைகளை பாதுகாக்குது, அடுத்த தலைமுறைக்கு கல்வியை கொடுக்குது. இது ஒரு பன்முக தாக்குதல் மாதிரி வறுமைக்கு எதிரா பல முனைகள்ல வேலை செய்யுது. இந்த திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் பத்தி உங்க குறிப்புகள்ல இருக்கு. சிறுபான்மையினர் சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஆதார், ரேஷன் கார்டுன்னு பொதுவான ஆவணங்கள் தான். ஆனா நடைமுறையில இது எளிதா இருக்குமா? அதுதான் இதுல இருக்கிற சவால். இந்த சான்றிதழ்களை வாங்குறதுல மக்களுக்கு சிக்கல்கள் இருக்காதா? இதுவும் இந்த திட்டங்களோட ஒரு சவாலான பகுதிதான். கொள்கை அளவுல திட்டம் சிறப்பா இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுல தான் உண்மையான வெற்றி இருக்கு. வருமான சான்றிதழ் வாங்குறதுக்கு கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்துக்கு பலமுறை அலைய வேண்டிய சூழல் பல இடங்கள்ல இருக்கு. இந்த மாதிரி கடன் மேளாக்கள் நடத்துறதோட நோக்கம் இந்த நடைமுறை சிக்கல்களை குறைச்சு சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வரதுதான். அப்பதான் திட்டம் அதோட முழுமையான இலக்கை அடையும். அப்போ இந்த 2 திட்டங்களையும் ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு என்ன புரியுது? மகளிர் உரிமை தொகை உடனடி நிவாரணம் கொடுக்குது, மக்களின் அன்றாட சுமையை குறைக்குது. ஆமா, டாம்கோ கடன் திட்டம் நீண்ட கால வளர்ச்சிக்கான ஒரு முதலீடா இருக்கு. சரியா சொன்னீங்க. ஒன்னு மீன் பிடிச்சு கொடுக்கற மாதிரி இன்னைக்கு பசிய போக்கும், இன்னொன்னு மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கற மாதிரி இது நிரந்தரமான தீர்வுக்கு வழிவகுக்கும். ஆமா, ரெண்டுமே தேவைதான். தீவிரமான வறுமையில் இருக்கிறவங்களுக்கு உடனடி உதவி தேவை. அவங்க கிட்ட போய் தொழில் தொடங்க கடன் வாங்கிக்கோங்கன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் வளர்ச்சி அடைய துடிக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தரணும். அப்போ ஒரு அரசாங்கத்தோட கொள்கை இந்த 2க்கும் நடுவுல ஒரு சமநிலையில இருக்கணும். பாதுகாப்பு வலையும் வேணும், ஏணியும் வேணும். ஆமா, ஆனா அந்த சமநிலையை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சவால். பாதுகாப்பு வலைத்திட்டங்கள் அரசியல் ரீதியா அதிக பலன் கொடுக்கும், ஏன்னா அது அதிகமான மக்களை சென்றடையுது. ஓ ஆமா, அதனால அரசாங்கங்கள் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நீண்ட கால மாநில வளர்ச்சிக்கு ஏணி போன்ற திட்டங்கள்ல முதலீடு செய்யறதான் புத்திசாலித்தனம். இந்த இரண்டையும் சரியா கையாள்றதுல தான் ஒரு ஆட்சியோட உண்மையான வெற்றி இருக்கு. ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை. இந்த 2 அணுகுமுறைகளும் அரசு ஆதரவோட 2 முகங்களை காட்டுது. நாம பேசினதை வச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி எழும்புது. சொல்லுங்க. ஒரு பக்கம் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யும் நேரடி பண பரிமாற்ற திட்டங்கள், இன்னொரு பக்கம் நீண்டகால வளர்ச்சியை உருவாக்கும் இலக்கு நோக்கிய கடன் திட்டங்கள். இதுல எது நீடித்த மாற்றத்தை உருவாக்கும்? நல்ல கேள்வி. ஒருவேளை மகளிர் உரிமை தொகை வாங்கும் ஒரு பெண் அதையே மூலதனமா வச்சு டாம்கோ மாதிரி ஒரு திட்டத்துல கடன் வாங்கி ஒரு சின்ன தொழில் தொடங்க முடியுமா? எதிர்காலத்துல இந்த 2 வகையான திட்டங்களும் இப்படி ஒன்றோடொன்று இணைய வாய்ப்பு இருக்கா? அப்படி இணைஞ்சா அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? இதை சிந்திச்சு பாருங்க.